Hi friends, நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டிருக்க ஒரு சில கொஸ்டினுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் எந்த ஒரு வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போது நம்ம பார்க்குறது ஒரு சில கொஸ்டினுக்கான ஆன்சரை மட்டும்தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். 40 இன்ச்சு பாடி சைஸ் சொல்லியிருக்காங்க. கழுத்தோட அகலம் 2.25 வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. 40 இன்ச்சுக்கு அதாவது இது டைட் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கீங்களா, பாடி மெஷர்மெண்ட்டா இல்லை ப்ளவுஸில் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் 40 இன்ச்சு அப்படிங்கும்போது கண்டிப்பாக 6 இன்ச்சு நம்ம வைக்கலாம். ஷோல்டருடைய அளவு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 6 இன்ச்சு வச்சிட்டிங்க அப்படின்னாவே 2.25 போக மீதி வர்றது உங்களுக்கு ஷோல்டர். நீங்கள் அதை தனியாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. எந்த ஒரு மெஷர்மெண்ட்டு நீங்கள் எடுக்கும்போதுமே பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் அதை 8 டிவைட் பண்ணி 1 இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோல்டர் அளவும் அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆம்ஹோல் அளவும் கரெக்டாக வந்துடும். நீங்கள் நெக்கோடைய அகலத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும், மீதி இருக்கிறது உங்களுக்கு ஷோல்டருடைய அளவு கரெக்டாக வந்துடும். அதனால் நீங்கள் நெக்கோட அகலமும் ஷோல்டருடைய மொத்த அகலமும் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு நெக்கு அவங்க வைடாக கேட்குறாங்க, அவங்களுக்கு இருக்க ஷோல்டர் அளவே தான் வேணும் அப்படின்னா அவங்க அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அது கூட ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்தி நீங்கள் ஷோல்டர் சைட்லேருந்து நீங்கள் வச்சிங்க, அதாவது நெக் சைடில் இருந்து இல்லாமல் ஷோல்டர் சைட்லேருந்து வச்சிங்க அப்படின்னா மீதி வர்றது உங்களுக்கு கழுத்தோட அகலம் கரெக்டாக இருக்கும். அதனால் இந்த 2 வகையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே மேக்ஸிமம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுத்துருக்க கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். 40 இன்ச்சுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. 40 இன்ச்சு அப்படின்னா உங்களுக்கு மற்ற மெஷர்மெண்ட்ஸையுமே நீங்கள் எனக்கு போட்டிங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா 40 அப்படிங்கும்போது மேக்ஸிமம் ஒரு சிலர் ப்ளவுஸில் அளவெடுத்து சொல்கிறாங்க, ஒரு சிலர் பாடியில் அளவெடுத்து சொல்கிறாங்க. பாடியில் அளவெடுக்கும்போது நமக்கு 44 இன்ச்சு சைஸ் வந்துடும். ஏன்னா அது நம்ம மெஷர் பண்ணிவிட்டு அது கூட அலவன்ஸ் சேர்த்துவோம். இல்லை 36 இருந்துச்சுன்னா 4 இன்ச்சு சேர்த்தும்போது 40 இன்ச்சு வரும். அதனால் நீங்கள் 40 இன்ச் அப்படிங்கிறது கரெக்டான ஃபிட்டிங் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே ஆம்ஹோல் எவ்வளோ, ஆம்ஹோல் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோல்டர் மற்ற அளவெல்லாம் ஓகே. இடுப்பு சுற்றளவும் நெக்குடைய அளவுகளையுமே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அதுக்கான வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். ஷோல்டர் அப்படிங்கும்போது அதுக்கும் ஒரு கால்குலேஷன் நான் கொடுத்துருக்கேன். பாடி மெஷர்மெண்ட்லேருந்து நீங்கள் அதை 8 டிவைட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்துடும். கழுத்தோடைய அளவு அவங்களுடைய பாடிக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி கழுத்தோட அளவு நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஷோல்டர் அளவுலேருந்து 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆம்ஹோலுடைய லென்த்து வந்துடும். அதுக்குள்ளே உங்களுடைய ஷோல்டர் ஆம்ஹோலுடைய 1/2 அளவு கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். மேக்ஸிமம் உங்களுக்கு நம்ம எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டில் இருந்துமே 4ல் ஒரு பகுதி செஸ்ட்டுக்கு வைக்கிறோம். அதிலிருந்து ஒரு நீங்கள் மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்களுடைய ஆம்ஹோல் அளவு கிடச்சிரும். அதனால் நீங்கள் எனக்கு ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கும்போது அதனுடைய எல்லா மெஷர்மெண்ட்ஸையுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறையா 40 இன்ச்சு சைஸு 30 எல்லா சைஸ்லேயுமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். அது அப்படியே போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. அதனால் உங்களுக்கு என்ன அளவுகள் தேவையோ அந்த அளவுகள் போட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். உங்கள் மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் மார்பு சுற்றளவு 38 இன்ச்சு சொல்லியிருக்கீங்க, உயரம் 15 இன்ச்சு சொல்லியிருக்கீங்க, கழுத்தின் அகலம் 3 இன்ச்சு வைக்கிறீங்க. ஓகே. ஆம்ஹோல் 6, ஷோல்டர் 3. இதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நீங்கள் பிடிக்கிற டாட் மட்டும் கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிங்கன்னா போதும். அதாவது முன்பக்க இது 13 இன்ச்சு வைக்கிறத இன்னொரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. 13 + 1 வச்சுக்கோங்க. அதோட அந்த டாட்டோடைய அளவை இன்னும் கொஞ்சம் சேர்த்தி பிடிங்க. அப்போ உங்களுக்கு அந்த கப் ஷேப்பில் லூஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் எடுக்கிற எல்லா மெஷர்மெண்ட்டுமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அப்புறம் என்ன ஒரு ப்ராப்ளம்னா அந்த செஸ்ட்டு 38 வச்சுருக்கீங்க, அதோட இன்னொரு 1/2 இன்ச்சு நீங்கள் சேர்த்திக்கோங்க. அப்போ பேக்கில் நீங்கள் குறைக்கிற அளவை கரெக்டாக அது ஆம்ஹோல் 1/2 வர்ற மாதிரி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க.
ஃப்ரண்ட்டில் வந்து அதே மாதிரி தான் நீங்கள் ஆம் ஹோல் டெப்த்து வெட்டிட்டு அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. இதில் 2 இது நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டில் இன்னொரு 1/2 இன்ச்சை நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி முன்பக்க உயரத்தை வந்து இனி ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி லூஸ் வந்து அந்த டாட்டுடைய அளவை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு கூட நீங்கள் சேர்த்தி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ வந்து இந்த ப்ராப்ளம் மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. ட்ரை பண்ணுங்கள். அதாவது 7.5 ஆம்ஹோல் வந்து 15 இன்ச்சு வந்துச்சு அப்படின்னா அதில் பாதி உங்களுக்கு 7.5 இன்ச்சு வருது. ஆம்ஹோல் வந்து 7.25 வர மாதிரி நீங்கள் கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாமே ஓகே தான். இப்போ பேக்கில் வந்து நெக்கு ரொம்ப அகலமாக வருது, ரொம்ப டெப்த்தாக வருது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆம்ஹோலையுமே கொஞ்சம் டெப்த்து பண்ணி தான் வெட்டணும். அந்த ஆம்ஹோல் டெப்த்து பண்ணி வெட்டும்போது நீங்கள் ஆம்ஹோல் சுற்றளவு அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.25 இன்ச்சு வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம சும்மா நார்மலாக ஒரு கர்வ் போட்டு கட் பண்ணுறதுக்கும் நெக்கு அகலமாக வச்சு ஆம்ஹோலை டெப்த்து பண்ணி வெட்டும்போது உங்களுக்கு ஆம்ஹோல் அளந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.25 பக்கம் வரும். அப்போ உங்களுக்கு 7.25 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 1/2 இன்ச்சை உள்ளே தள்ளி தான் கட் பண்ணி ஆகணும். அப்போ தான் பேக் சைட்லேயும் சரி ஆம்ஹோல்லையும் சரி உங்களுக்கு லூஸ் வராமல் ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி உங்களுக்காகவே புரிஞ்சிரும் அது வெட்டி தான் ஆகணும் அப்படிங்கிறத. அதனால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ஸ்டிச் பண்ணாலும் ஆம்ஹோல் நாச்சஸ் வந்து பாடி நாச்சஸோட ஈவனாக வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து ஒரே ஒரு இது வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக எடுக்கலை அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா உங்களுடைய ஆம்ஹோல் கட் பண்ணினதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் அதில் 1/2 ஆம்ஹோல் இருக்கா அப்படின்னு. ஸ்லீவ் கட் பண்ணும்போதும் அதே ப்ராப்ளம் தான். ஸ்லீவ் கட் பண்ணினதுக்கப்புறம் அந்த அளவு கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இந்த 2 அளவுகளுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆம்ஹோல் நாச்சும் பாடி நாச்சும் ஈவனாக தான் வரும். அதே மாதிரி சைடில் விடுற கிளாத் வந்து 1.5 இன்ச்சு விட்டீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கும் கரெக்டாக 1.5 இன்ச்சு விட்டுருக்காங்களான்னு செக் பண்ணோம். அப்போது நீங்கள் பார்க்கும்போது அந்த நாச்சஸ் வந்து கரெக்டாக போட்டுட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். நீங்கள் அதை ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணுறீங்க. மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை டேப் வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பாருங்கள். ஆம்ஹோல் ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் பாடியோட மேட்ச் பண்ணி பாருங்கள். மேலே ஒரு 1/2 இன்ச்சை விட்டுட்டு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கான கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வருதா. ரொம்பலாம் இழுக்க வேண்டாம். நீங்கள் இழுத்து தைச்சிங்கனாலும் அது கண்டிப்பாக ஈவனாக வராது. ஏன்னா ஸ்லீவுக்கு நம்ம போட்டிருக்கிறது ஸ்ட்ரைட்டு, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து ரொம்ப கிராஸ் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இழுத்து பார்த்தீங்க அப்படின்னாலும் ப்ளவுஸ் வந்து லூஸ் விழுந்துடும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் கட் பண்ணும்போது லைட்டாக டேப் வச்சு அதை இழுத்து பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அதனுடைய இது வந்து நம்ம தைக்கும்போது இப்படி தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அதனால் மறுபடியும் 1-2 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸாக வருது அப்படிங்கிறது ப்ளவுஸை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க. அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பார்க்கும்போது ஃப்ரண்ட் நெக் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நீங்கள் தப்பு என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரண்ட்டில் வெட்டுற அந்த 1/4 இன்ச்சை வந்து நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சாக சேர்த்து வெட்டியிருக்கணும். ஏன்னா அந்த ஸ்லாண்டிங்கை ஒரு கட்டிங் போடும்போது தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து டைட் ஆகும். அடுத்தது இப்போ தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முதல்ல போட்டு பாருங்கள். ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சமாவது உங்களுக்கு லூஸ் இருக்கும். ஏன்னா அந்த கொஞ்சம் லூஸ் இருந்தால் கூட உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட் வரும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சம் லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிங்க அப்படின்னா அது செட் ஆகாது. சும்மா இப்போ இருக்கிறத விட சும்மா ஒரு 2 mm 3 mm தள்ளி 2 பக்கமும் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமும் அந்த லூஸ் இருக்குது அப்படின்னா ஹூக் வைக்கிற இடத்துல எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐ கட்டிக்கோங்க. அதாவது ஹூக் மாட்டும்போது ஃப்ரண்ட் நெக் மட்டும் லூஸாக வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு ஐ கட்டிக்கிட்டீங்க, நூல் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஹூக் போடும்போது அந்த பக்கம் தள்ளி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நெக்கு வந்து டைட் பண்ணிக்கலாம். இல்லை இதெல்லாமே வந்து கொஞ்சம் லூஸ் இருக்கும்போது தான் கரெக்ட் பண்ண முடியும். ஃபுல்லாகவே லூஸ் வருது என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பீஸை வந்து வீப்பட்டி வச்சுருக்கிறத பிரிச்சுட்டு அந்த இடத்துல மறுபடியும் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வீப்பட்டியை மறுபடியும் அதிலே வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா நெக்கு வந்து டைட் ஆயிரும்.
இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எது உங்களுக்கு அப்படி இல்லை, சும்மா உங்களுக்கு நெக்கு டெப்த்தாக தான் இருக்குது, மேலே தெரியாது அப்படின்னா அந்த ஹூக் போடுறதுக்கு பக்கத்தில் 2 பக்கமும் ஒரு சின்னதாக ஒரு டாட் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு saree போட்டால் தெரியாது அப்படின்னா, ஏன்னா மேலே தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது அந்த இது டாட் பிடிச்சது தெரியும். நெக்கு லோவாக இருக்குது, saree போடும்போது தெரியாது அப்படின்னா அந்த இடத்துல கூட நீங்கள் சின்னதாக ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது அதை வந்து அந்த 1/2 இன்ச்சை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். 24 இன்ச்சு சுற்றளவு அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து நீங்கள் 8ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 3 இன்ச்சு வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 4 இன்ச்சு ஷோல்டர், 4.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 4 இன்ச்சுக்குள்ளேயே அந்த ஆம்ஹோல் ரவுண்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக எச்சா இருக்குது அப்படின்னா வேணாம், கம்மியாக இருக்குது சுற்றளவு அப்படின்னா வேணால் கொஞ்சம் இறக்கி 4.5க்கு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் 4ஆக பிரிக்கும் போதே உங்களுக்கு 6 இன்ச்சு வருது. அப்போது வந்து உங்களுக்கு சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 10 தான் வரும் ஆம்ஹோல் ரவுண்டு. அப்போ 5 இன்ச்சு தான் வரணும். அதனால் 4 போட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது 10 அப்படின்னா வேணால் அந்த 1/2 இன்ச்சை ஒரு 1/4 இன்ச்சை கீழே இறக்கிக்கலாம். ஏன்னா லீனாக இருக்கவங்களுக்கு எல்லாமே ரொம்பலாம் அந்த இது வந்து இறங்கி வராது. அதனால் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இப்போது ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீப்பட்டி ஹூக் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு வந்து ஒன்று நம்ம வீக் வச்சுக்குவோம், அடுத்தது வந்து நூல் கட்டிக்குவோம். இந்த 2 ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த வளையம் வைக்கிறது. வளையம் வைக்கும்போது பார்த்தாவே தெரியும், வளையம் உங்களுக்கு லென்த்தியாக தான் இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஹூக் மாட்டினீங்க அப்படின்னா கம்பல்சரி கேப் வரத்தான் செய்யும். ஏன்னா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹூக்குனுடைய அந்த இதை வந்து ஒரு பட்டியில் வச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப லைட்டாக அந்த வளையம் மட்டும் தெரியும். அதில் ஹூக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேப் இல்லாமல் இருக்கும். மற்றபடி வளையம் அப்படிங்கிறது நம்ம ஜிப்புக்கு, குட்டீஸோட ட்ரெஸ்ஸுக்கு, நம்ம கேதரிங் பேண்ட்டு இந்த மாதிரி இருக்கலாம் தான் வந்து நம்ம வளையம் வந்து யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு அது யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதனுடைய மெத்தடு ப்ரொசீஜரே வேறு. அதனால் ஒன்றா வீப் வச்சுக்கோங்க, இல்லாட்டினா நூல் கட்டிக்கோங்க. அதையும் வந்து அந்த நூல் கட்டுறதுலேயும் வீப்பட்டி வைக்கிறதுலையும் கேப் வருது அப்படின்னா ஹூக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வச்சிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆயிரும். உங்களுடைய ஆன்சருக்கு வந்து நான் டிலே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.